காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி இதுவரை ஒருமுறை கூட தமிழக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராத நிலையில் அவர் தமிழக தேர்தலை புறக்கணிக்கிறாரா என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றன. கட்சித் தலைவர்கள் மாவட்டந்தோறும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். பாஜகவின் சார்பில் மத்திய அமைச்சர்கள் முதல் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் வரை தேர்தல் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர். அதோடு கடந்த 2 மாதங்களில் பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி வரும் ஏப்ரல் 15 அன்று மீண்டும் மாநிலத்திற்கு வருகை தந்து நாகர்கோவிலில் என்டிஏ வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதற்கு நேர்மாறாக காங்கிரசின் மூத்த தலைவரும் அக்கட்சியின் முகமாக திகழும் ராகுல் காந்தி இப்போது வரை ஒருமுறை கூட தமிழ்நாட்டின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் விஜய் தாவேகாவை தொடங்கியதும் அக்கட்சியோடு கூட்டணி அமைக்க காங்கிரஸ் முயன்றதாக பேசப்பட்டது. அக்கட்சியின் சில தலைவர்கள் கூட வெளிப்படையாக தாவேகாவுடன் இணைய வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர். திமுக கூட்டணியிலும் அதிக தொகுதிகளை காங்கிரஸ் கோரியதோடு ஆட்சியில் பங்கு வேண்டுமென தொடர்ந்து கூறி வந்தது. இந்த விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே பல்வேறு காட்டமான கருத்துக்கள் பொதுவெளியில் பேசப்பட்டன. இதுபோன்ற சூழலில் வழக்கமாக ஸ்டாலினை சகோதரர் என்று சொல்லும் ராகுல் காந்தி இந்த முறை ஸ்டாலினின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது சகோதரர் என்று சொல்லாமல் வெறுமனே தமிழக முதல்வர் என்று கூறினார். பதிலுக்கு முதல்வரும் சகோதரர் என்று கூறாமலேயே நன்றி தெரிவித்தார். இது பேசுபொருளானது. 2 நாட்களுக்கு முன்னர் கூட புதுச்சேரியில் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே நாளில் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை. மேலும் ராகுல் காந்தி தனது பேச்சில் ஸ்டாலின் பெயரை கூட கூறவில்லை. அதேபோல புதுச்சேரி கூட்டத்தில் ஸ்டாலினும் ராகுலின் பெயரை குறிப்பிடவில்லை. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சுமூக உறவு இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதேவேளையில் தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களில் சகோதரர் ராகுல் காந்தியின் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமென காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆதரவு கோரி வருகிறார். தொடக்கத்தில் கேரளா, அசாம் மாநிலங்களில் ராகுல் காந்தி தீவிர பிரச்சாரத்தில் இருந்ததால் அவர் தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வரவில்லை என்று கூறப்பட்டது. ஆனால் அந்த மாநிலங்களில் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையிலும் ராகுல் காந்தியின் தமிழக பிரச்சாரம் குறித்து காங்கிரஸ் சார்பில் எந்த அறிவிப்பும் இதுவரை வெளிவரவில்லை. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற கூட்டணி தொடர்பாக இதுவரை அவர் எந்தவித கருத்தையும் சொல்லவில்லை. இதனால் ராகுல் காந்தி தமிழக பிரச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் புறக்கணிக்கிறாரா என்ற விமர்சனம் அவர் மீது எழுந்துள்ளது.